வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பெயிண்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு அதை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அது கீழே எழுதுறாரு. இந்த பெயிண்டிங்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை ரெட் மார்க்கால குறிப்பிடுங்க அப்படின்னு எழுதிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா ஒரு பெயிண்டிங் முழுவதுமே ரெட் மார்க்கால குறிப்பிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவர் மன உடைஞ்சு போயிடுறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சேன், ஆனா இவ்வளவு தப்பு இருக்கே அப்படின்னு, இதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங்கே வரையக்கூடாது அப்படின்னு வீட்டுல அழுதுகிட்டே இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா அடுத்த நாளும் போய் நீ இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வர அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அடுத்த நாள் போய் ஒரு பெயிண்டிங் வரைகிறாரு. வரைஞ்சி அதே போல கீழே எழுதுறாரு, இந்த பெயிண்டிங்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ரெட் மார்க்கால குறிப்பிடுங்க அப்படின்னு எழுதுறாரு. அடுத்த நாள் போய் பாக்குறாரு, அந்த பெயிண்டிங்ல எந்த தப்புமே யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ அவரு மகிழ்ச்சி அடைகிறாரு. இதனை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா சொல்றாங்க, இதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வேலையை செய்யறப்ப நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். நாம ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்மள நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்லுவாங்க, நிறைகளை சொல்லுவாங்க. நாம நம்முடைய வேலையை சரியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்முடைய வேலையில நம்ம கவனம் செலுத்துறாதான் நம்ம சாதிக்க முடியும்.